Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த vlogsலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரையிலும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லஞ்சுக்கு வந்து நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கோவக்காய் பொரியலும் புடலங்காய் சாதமும். புடலங்காய் சாதம் ரொம்ப புதுசாக இருக்கும். நிறைய பேர் வந்து புடலங்காயில் கூட்டு பண்ணுவீங்க, பொரியல் பண்ணுவீங்க, பட் சாதம் வெரைட்டி ரைஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். முதல்ல கோவக்காவை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம பேனை வந்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இண்டோலியம் பேனுங்க. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ நிறைய பேர் அந்த கடையை மாற்றுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாற்றிட்டேன். நீங்கள் சொன்னது நான் கேட்டுட்டேன். ஸோ இண்டோலியம் யூஸ் பண்ணலாம், அதனால தான் இண்டோலியம் பேன் வாங்கியிருக்கேன். ஸோ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, அதாவது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கோவக்காய் டக்குன்னு குக் ஆகாது, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கோவக்காய் வந்து பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ இது ரெடி ஆகிற டைமில் நம்ம புடலங்காய் சாதத்துக்கு காய் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புடலங்காய், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேடும் நல்லாயிருக்கு பாருங்கள், அடியெலாம் பிடிக்கவே இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இட்லி மிளகாத்தூள் இருக்கும் என் வீட்டில், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்க்கு. ஸோ உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டோம் அப்படின்னா கோவக்காய் பொருள் ரெடி ஆகிடும். நம்ம புடலங்காய் சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே பேனை க்ளீன் பண்ணி நம்ம சாதம் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு பாத்திரம் ரொம்ப சேராது. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து உரித்து வச்சுருக்கிற பூண்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து 1 பை 1 நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியாக புடலங்காய் சேர்த்துக்கோங்க. சாதம் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். அதில் நம்ம சைடில் க்ளீன் பண்ணிடலாம். சமையல் பண்ணுறப்பவே நம்ம சைடில் க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை ரொம்ப கம்மியாகிடுங்க. இந்த புடலங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நம்ம கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வடித்து வச்சுக்கிற சாதம் சேர்த்துக்கலாம்.
சாதம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், புடலங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லன்ச் ரொம்ப சிம்பிள், புடலங்காய் சாதம், கோவக்காய் பொரியல், தயிர். நான் இந்த தேங்காய் உடைக்கிற இந்த சின்ன ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து நான் சரணாவில் வாங்கினேன் 118 ரூபாய்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கு, தேங்காய் வந்து நல்லா கரெக்டாக ஈவனாக உடையுது. ஸோ ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால ஷேர் பண்ணுறேன். நல்லா யூஸ் ஆகுது. ஸோ லன்ச்சு சாப்பிட்டாச்சு, பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரம் தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் க்ளீனாக நம்ம அடுக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ 5 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம ஈவினிங் ரொட்டீன், அதாவது ஈவினிங் க்ளீனிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மட்டும் இல்லைங்க, பொதுவாக எல்லா பெண்களுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பர் உமன் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் சூப்பர் உமன் மேடம் அப்படின்ட்டு. எல்லாருமே வீட்டில் செய்கிற வேலை தான். நான் வந்து இது ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணுறேன், பட் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணாமல் அவங்க பொறுமையாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டு வியூம் பார்த்துக்கிற லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து சூப்பர் உமன் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நிறைய லேடிஸ், ரொம்ப டேலண்டட் லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த vlogs வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி தான் இருப்போம். ஸோ நிறைய பேர் நினச்சிப்பாங்க வீட்டில் இருக்கிறாங்க, சும்மா இருக்காங்க, எந்த வேலையும் இல்லாமன்ட்டு. பட் வீட்டில் இருக்கிற வேலை எவ்வளோ அப்படின்றது இந்த vlog மூலிமா நிறைய பேருக்கு தெரிய வரும். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் லைட்ஸ் நிறையா ஆன் பண்ணி வைங்க, வீட்டில் ரொம்ப வெளிச்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ நான் ஃபிஷ் தொட்டி டேங்கோட லைட் சேர்த்து எல்லா லைட்டும் போட்டு வைப்பேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் விளக்கேற்றுற டைமில் எல்லா லைட்டும் போட்டு வைப்பேன், எல்லா ரூம்லேயும் சரி. ஸோ அந்த டைமில் வந்து போட்டு வைக்கணும்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். பெரிய வேலை என்ன அப்படின்னா, துணி துவச்சிட்டு அதை மடித்து வச்சு உள்ளே வைக்கிறது ஒரு பெரிய வேலை. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய வேலையாகவே ஃபீல் பண்ணுவாங்க, நானும் அப்படி தான். ஸோ துணி துவைக்கிறது ரொம்ப ஈஸி, மிஷின் இருக்குது. பட் அதை மடித்து உள்ள கபோர்டில் வைக்கிறதுல கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு வேலையாக இருக்கும். டெய்லி பண்ணுறப்போ கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு நம்ம இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ டைம் 6 மணி ஆகுது, விளக்கேற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட்.